இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் முக்கிய அறிவிப்பை வெளியிடலாம். நாளை நடைபெறவிருக்கும் ஒற்றுமை அரசாங்கத்தின் மாநாட்டில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாட்டின் நலனை முன்னிறுத்தி சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவது, நாடு மீண்டும் பின்னடைவை நோக்கிச் செல்வதை தவிர்ப்பது உட்பட நாட்டின் வளப்பம் மற்றும் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு தமது ஒற்றுமை அரசாங்கத்திற்கு துணை நின்ற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த மாநாட்டில் சில முக்கிய அறிவிப்புகளை பிரதமர் வெளியிடக்கூடும் என்று கூறப்படுகிறது. கிளந்தான் முன்னாள் மந்திரி பசார் மறைந்த நெக் அப்துல் அசீஸின் 2 புதல்வர்களையும் பிரதமர் நேற்று சந்தித்தது பாஸ் கட்சியுடனான பிணக்குகளை தவிர்க்கும் ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. நாடு தோல்வி அடைந்து விடக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கும் பிரதமர் அது தொடர்புடைய விவரங்களை நாளை தமது கொள்கை உரையில் விளக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒற்றுமை அரசாங்கத்தின் மாநாடு நடைபெறுகிறது. அரசாங்கம் நிலைத்தன்மையுடன் விளங்குகிறது என்பதற்கு இந்த மாநாடு பிரதிபலிக்கிறது என்று தொடர்பு மற்றும் இலக்கவியல் அமைச்சர் ஃபமி ஃபட்செல் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைத்துள்ளார். நடப்பு அரசாங்கம் வலிமையாக உள்ளது என்பதற்கு இது நல்லதொரு சமிக்கையாகும் என்று ஃபமி ஃபட்செல் கூறினார். தொன் மகாதீர் முகமது எந்த காலத்திலும் தமது தவற்றை ஒப்புக்கொண்டது கிடையாது என்று பினாங்கு துணை முதல்வர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்துள்ளார். வாக்காளர்களின் ஆதரவை பெற முடியாமல் கிராக்கன் தனா அயர் கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கும் அந்த முன்னாள் பிரதமர் எப்போதுமே பிறரைத்தான் குற்றம் சொல்வார் என்று டாக்டர் ராமசாமி குறிப்பிட்டார். அரசியலில் தனது பலவீனத்தையும் குறைகளையும் பார்க்காமல் மற்றவர்களை குறை கூறும் போக்கைத்தான் மகாதீர் இன்னமும் கொண்டுள்ளார். அதேவேளையில் மற்றவர்கள் மீது பழி போடுவதில் அவருக்கு நிகர் அவரே என்று டாக்டர் ராமசாமி தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமட்டும் பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹாடி அவாங்கும் தேசிய அரசியலில் இருந்து விலக வேண்டும் என்று PDP கட்சியின் தலைவர் தியாங் கிங் சிங் கேட்டுக்கொண்டார். அரசியலில் தொடர்ந்து கவனம் செலுத்துவதை விட அவ்வருவரும் தங்கள் அந்திம காலத்தை நிம்மதியாக கழிக்க வேண்டும் என்று அவர் ஆலோசனை கூறினார். மலேசியர்களிடையே குழப்பத்தையும் பிளவையும் ஏற்படுத்தி தொடர்ச்சியாக அறிக்கை வெளியிட்டு வரும் ஹாடி அவாங் தமது செயலை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தியாங் கிங் சிங் கேட்டுக்கொண்டார். தற்போது நிலவி வரும் வெப்பம் மற்றும் அடுத்த மாதம் தொடங்கவிருக்கும் எல் நீனோ பருவநிலை மாற்றத்திற்கு மத்தியிலும் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள நீர்த்தேக்கங்கள் அடுத்த 6 மாதம் வரை தாக்குப்பிடிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளன. மாநிலத்தில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்கள் மற்றும் நீர் சேகரிப்பு குளங்களில் பதிவாகியுள்ள மொத்த நீர் கொள்ளளவின் அடிப்படையில் இவ்வாறு கணிக்கப்பட்டுள்ளதாக மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறினார். மாநிலத்தில் உள்ள நீர்த்தேக்கங்களில் தற்போதைய நீரின் அளவு குறித்து நேற்று ஸ்லாங்கூர் நீர் நிர்வாக வாரியமான லுவாஸிடம் கேட்டறிந்ததாக அவர் குறிப்பிட்டார். எனினும் நீர்த்தேக்கங்களின் நடப்பு நிலை தொடர்ந்தாற்போல் கண்காணிக்கப்பட்டு வரும் என்று அமீருடின் ஷாரி தெரிவித்தார். 6 மாநிலங்களில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றி பெற முடியும் என்ற நிலை இல்லாமல் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற நிலை இருக்க வேண்டும் என்று பரிசான் நேஷனலின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்துள்ளார். இம்முறை தேர்தல் பணி கடுமையாக இருக்கும். குறிப்பாக வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் மட்டுமே பரிசான் நேஷனல் சார்பில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அந்த வகையில் அடையாளம் காணப்படக்கூடிய வேட்பாளர்கள் மிக கவனமாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதையும் அவர் விளக்கினார். அதிக உஷ்ணம் காரணமாக 14 வெப்ப பக்கவாத சம்பவங்களை சுகாதார அமைச்சு நேற்று வரை பதிவு செய்துள்ளது. வரும் ஆகஸ்ட் மாதம் வரை வெப்ப வானிலை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இத்தகைய வெப்ப பக்கவாத சம்பவங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதற்குரிய சாத்தியம் உள்ளதாக சுகாதார துணை அமைச்சர் லுகானிஸ்மான் அவாங் சவுனி கூறினார். நேற்று வரை 14 வெப்ப பக்கவாத சம்பவங்கள் பதிவாகி உள்ளன. எனினும் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது. நிலைமையை சமாளிக்கும் ஆற்றலை நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் கொண்டுள்ளன என்று அவர் சொன்னார். ஸ்லாங்கூர் மாநில தராத்தாய் சட்டமன்ற தொகுதி DAP-யிடமே ஒப்படைக்கப்படும் என்று மந்திரி பசார் அமீருடின் ஷாரி தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் ஷஃபி அப்டால் தலைமையிலான வாரிசான் கட்சி போட்டியிடாது என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தராத்தாய் தொகுதியை DAP-யிடமே ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 14வது பொதுத் தேர்தலில் தராத்தாய் தொகுதியில் DAP சார்பில் வெற்றி பெற்ற பிரையன் லாய் வாய் சாங் 2021ஆம் ஆண்டு அக்கட்சியிலிருந்து விலகி வாரிசான் கட்சியில் இணைந்தார். மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் லாரி ஓட்டுநரை தலைக்கவசத்தால் தாக்கும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து இத்தாக்குதல் சம்பவம் குறித்து போலீசார் புலன் விசாரணை செய்து வருவதாக ஜோஹோர் இஸ்கண்டாபுத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரஹ்மான் அரிஃபின் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் கடந்த புதன்கிழமை காலை 10 மணியளவில் சிங்கப்பூரை நோக்கி செல்லும் தஞ்சோங் குப்பாங் டோல் சாவடி அருகில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. மோட்டார் சைக்கிளோட்டியின் தாக்குதலின் போது மனைவி என்று நம்பப்படும் பெண் ஒருவர் அந்த லாரி ஓட்டுநரை தடுத்து இழுத்து கொண்டு செல்வதை அந்த காணொளியில் காண முடிந்தது என்று ACP ரஹ்மான் அரிஃபின் குறிப்பிட்டார். தமது 14 வயது மகனை பாலியல் பலாத்காரம் செய்த 33 வயது மாது இம்மாதத்தில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவார் என்று குவாலஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ரம்லி காசா தெரிவித்துள்ளார். கடந்த மே 2ஆம் தேதி ஷா அலாம் புஞ்சா அலாமில் கைது செய்யப்பட்ட அந்த மாது மீதான விசாரணை முடிவடைந்து விசாரணை அறிக்கை ப்ராசிக்யூஷன் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டதாக ரம்லி காசா குறிப்பிட்டார். மே 10ஆம் தேதி வரை குவாலஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் நிலைய தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த அந்த மாது பின்னர் சுங்கைபுலோ மாவட்ட போலீஸ் நிலையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அந்த மாது தமது செயலை பதிவு செய்து வைத்திருந்த கைபேசியையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக ரம்லி காசா மேலும் கூறினார். லோமோட் கம்போங்பாருவில் துறைமுகம் அருகில் உள்ள பழுது பார்க்கும் இடத்தில் நிறுத்தப்பட்ட மலேசிய கடல்சார் அமலாக்க ஏஜென்சிக்கு சொந்தமான கப்பல் ஒன்று தீப்பிடித்துக் கொண்டது. இச்சம்பவம் இன்று சனிக்கிழமை மாலை 5 மணியளவில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீ கொழுந்துவிட்டு எரிவதற்குள் அதனை கட்டுப்படுத்தினர். வெல்டிங் பணியின் போது தீப்பொறி பரவி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இதில் யாரும் காயமடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.